ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வாரமும் பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துல இருந்து என்னென்ன வேலைவாய்ப்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் அப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதுல தாலுகா வாரியம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், மாநகராட்சி துறை வாரியம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம், கலெக்டர் வாரியம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு மாவட்டத்துல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, என்னென்ன பணிகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கும். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். ரீசெண்ட் டேஸ்ல நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரக்கூடிய எல்லா வேலைப்பும் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா வேலைப்பும் இந்த வெப்சைட்ல கொடுப்பாங்க. இந்த வெப்சைட் லிங்க் இருக்கட்டும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி இப்பவே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல 2 வகையான நோட்டிபிகேஷன் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இன்னுமே ரன்னிங்ல தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த போஸ்டிங் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் போய் சேர வேண்டிய கடைசி தேதி பாத்தீங்கன்னா 23/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க உங்க அப்ளிகேஷன் போய் சேர்ந்திருக்கணும். இந்த இது பாத்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டருக்கு 2 வகையான போஸ்டிங் 2 லொகேஷன் தர்மபுரிக்குள்ள இருக்கக்கூடிய 2 லொகேஷனுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள நிறைய ஊராட்சி ஒன்றியம் இருக்கும். அதுல 2 ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் படிச்சுக்கணும், மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், மாதம் 40,000 சம்பளம். டிஸ்பென்சர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 6 ஊராட்சி ஒன்றியத்துக்கு பாத்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு டி ஃபார்ம் எடுத்து நீங்க மடிச்சுக்கணும், மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். டெய்லி சம்பளம் பாத்தீங்கன்னா 750 ரூபாய் சொல்லிருக்காங்க. இதுல ஜிபிஹெச்ல சித்தேரி அந்த லொகேஷனுக்கு மட்டும் மாத சம்பளம் 15,000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் தெரபிக் அசிஸ்டன்ட்க்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா மல்லபுரம் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு நர்சிங் தெரபிஸ்ட் எடுத்து படிச்சுக்கணும், மாதம் 15,000 சம்பளம். மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா 9 ஊராட்சி ஒன்றியத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். டெய்லி 300 ரூபாய் பேட்டா சம்பளமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு பாத்தீங்கன்னா டிஎஸ்எம்ஓ ஆபீஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பிஎஸ்எம்எஸ் எடுத்து படிச்சுக்கணும், ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், 40,000 சம்பளம் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேட்டா அசிஸ்டன்ட் டிஎஸ்எம்ஓ ஆபீஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சுக்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சுக்கலாம், பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, சோ டிப்ளமோ, சோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பிளஸ் பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கண்டிப்பாக முடிச்சுக்கணும், மாதம் 15,000 சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. சோ அதை ஃபில் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 23/8/2024 அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா தி எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீஸ், தர்மபுரி 636-705. இந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா அதாவது ஜெராக்ஸா இருக்கணும். அந்த எல்லா ஜெராக்ஸ்லயும் உங்க சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஜெராக்ஸ் காப்பி 10th 12th மார்க் ஷீட் இருக்கணும், டிகிரி சர்டிபிகேட் இருக்கணும், அதோடைய மார்க் ஷீட்டும் இருக்கணும். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட ப்ரூஃப்க்கு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்கக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இல்லைன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிரியாரிட்டி, அதாவது முன்னுரிமை ஏதாவது கோர்றீங்க அப்படின்னா அதோட சர்டிபிகேட், பெர்சன் டிசபிலிட்டி இருக்கீங்களா, இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கீங்களா, இல்ல டிசபிள் உமனா இருக்கீங்களா, டெஸ்ட் விண்டோ இருக்கீங்களா, இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்களா, இதுல எது இருந்தாலும் சரி இதோடைய சர்டிபிகேட். அதே மாதிரி அப்ளிகேஷன் நாட் அக்கம்ப்ளைண்ட் அப்படின்னு ரிலவெண்ட் சர்டிபிகேட் மார்க் ஷீட் வில் பி அது இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது வந்து எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்றது, எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள போட்டோ ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் இந்த இடத்துல கொடுத்துருங்க. என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, மல்டிபிள் போஸ்டிங் அப்ளை பண்ணா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பண்ணும். நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய எஜுகேஷன் மார்க் ஷீட், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட் டீடைல்ஸ், உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் அதோட ப்ரூஃப், ஆதார் கார்டு நம்பர் அதோட ப்ரூஃப், போன் நம்பர், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட், எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நம்ம சொன்ன மாதிரி 23/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தர்மபுரி யார் இருந்தாலும் சரி, இல்ல அது சுத்துப்புற மாவட்டத்திலிருந்து யார் இருந்தாலும் சரி, யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங்ல அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வேலை வேணும் நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம். உங்களுக்கான அப்டேட்டா உங்களை தேடி வந்து சேரும். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much, all the best for your career.